டெல்லி ஆம் ஆத்மி கட்சியில் மீண்டும் மோதல் வெடித்துள்ளது. முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை பொய்யர் என்று எம்எல்ஏ வினோத் குமார் பின்னி குற்றம் சாட்டியுள்ளார். அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி கடந்த மாத இறுதியில் டெல்லியில் ஆட்சி அமைத்தது. ஆம் ஆத்மி கட்சிக்கு நாடு முழுவதும் பலத்த வரவேற்பு கிடைத்துள்ள நிலையில் மே மாதத்தில் நடக்கவுள்ள லோக்சபா தேர்தலில் 400 தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் காங்கிரசிலிருந்து விலகி ஆம் ஆத்மியில் சேர்ந்து லட்சுமி நகரிலிருந்து எம்எல்ஏவாக தேர்வான வினோத்குமார் பின்னி மீண்டும் மோதலில் ஈடுபட்டு வருகிறார். ஆம் ஆத்மி ஆட்சி அமைத்த போது தனக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என்று வினோத்குமார் பின்னி கோரினார். அதற்கு கெஜ்ரிவால் மறுத்ததால் பிரச்சினை ஏற்பட்டு அடங்கியது. இப்போது மீண்டும் பின்னி போர்க்கொடி உயர்த்தியுள்ளார். ஆம் ஆத்மி கட்சி தன்னுடைய கொள்கையிலிருந்து நெறி பிறழ்ந்து விட்டதாகவும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முயற்சிக்கவில்லை என்றும் பின்னி குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் கெஜ்ரிவால் கூறுகையில் லோக்சபா தேர்தலில் போட்டியிட பின்னி டிக்கெட் கேட்டதாகவும் எம்எல்ஏவாக இருப்பவர்களுக்கு டிக்கெட் இல்லை என்று தான் கூறியதால் பிரச்சினை கிளப்புவதாகவும் தெரிவித்தார். கெஜ்ரிவாலின் கருத்து பின்னியை மேலும் கோபப்படுத்தியுள்ளது. புதனன்று நிருபர்களை சந்தித்த பின்னி கெஜ்ரிவால் ஒரு பொய்யர் என்றும் தான் லோக்சபா தேர்தலில் டிக்கெட் கேட்கவே இல்லை என்றும் கட்சி தலைமையின் உண்மை முகத்தை வியாழனன்று பத்திரிகையாளர்கள் முன் அம்பலப்படுத்துவேன் என்றும் சூளுரைத்துள்ளார். இதனால் பின்னி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க ஆம் ஆத்மி கட்சி முடிவு செய்துள்ளது.